நான் மோகன் ம் ம் மோகன் அப்புறம் குஷி கூட இங்கே இருக்கட்டுமா? வேண்டாம், இங்க நீ இருக்க வேண்டாம் தாமினி. நீ போ, ஒரு ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. மோகனும் ராதாவும் குஷியை நல்லா பார்த்துப்பாங்க. என்ன பாக்குற ராதா? மோகனோட புல்லாங்குழல் இசை இப்போ உன் மனசுக்குள்ளேயும் புகுந்துருச்சுல? இப்பவாவது புரிஞ்சுக்கோ, மோகன் தான் உனக்கு ஏத்தவரு. ராதா, ராதா, பெட் ஈரமா இருக்கு. மோகனையா, படுக்கை ஈரமா இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அது நேத்து ராத்திரி குஷி ரொம்ப பயந்துட்டால,
அப்பதான் படுக்கையை ஈரம் பண்ணிட்டா. குஷி மனசு வருத்தப்படுவான்னு தான் நான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லல. ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் டாக்டர் கிட்ட மட்டும் சொல்லிட்டேன். அப்ப பெட்டு ஈரமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? குஷிதான் ஈரம் பண்ணான்னு கூட ராத்திரி முழுக்க. ஆ, நீங்க கோவப்படாதீங்க. நான் குஷியை எழுப்பி உடனே துணியை மாத்திடணும்னு தான் அப்ப நினைச்சேன். ஆனா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறமா தானே தூங்குனா. அதான் அவளை எழுப்ப வேண்டான்னு விட்டுட்டேன். யார் ராதா நீ? ராத்திரி முழுக்க இந்த படுக்கையிலே படுத்திருக்க, அதுவும் குஷி ஈரப்படுத்தின இடத்துல. உனக்கு ஒரு மாதிரியா இல்ல? எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு மோகனையா. அவ சின்ன குழந்தை மோகனையா. ஆமா, ஆனா உன் குழந்தை இல்லல்ல. ஒரு அம்மா மட்டுமே அவளோட குழந்தைக்காக செய்யற விஷயத்தை தான் இன்னைக்கு நீ செஞ்சிருக்கிறதா? இல்ல மோகனையா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. குழந்தைங்க மேல பாசமா இருக்க யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. இல்ல ராதா, இத ஒரு அம்மாவும் அவளோட குழந்தைக்காக மட்டும்தான் பண்ணுவா. அதத்தான் இப்ப நீ குஷிக்காக பண்ணிருக்க. அன்னைக்கு துளசி எங்களை விட்டுட்டு போனப்போ நான் அவளை அடியோட வெறுத்துட்டேன். அவ என்ன விட்டுட்டு போனாங்கிறதுக்காக நான் அவளை வெறுக்கல. அவளை நான் வெறுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், குஷிக்கு தாய் பாசமே கிடைக்காம போயிடுச்சேன்னு. ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த உணர்வு என் பொண்ணுக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு தான். அதனாலதான் அந்த கடவுளை கூட அடிக்கோட வெறுக்க ஆரம்பிச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என் பொண்ணோட வாழ்க்கையில தாய்ப்பாசமே இல்லாம பண்ணிட்டார். ஆனா அப்பதான் நீ வந்த. நீ என் குஷிக்கு தாய் பாசத்தை கொடுத்திருக்க. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்யல மோகனையா. என்னால என்ன முடியுமோ நான் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னை விட உங்களுக்கு தான் மோகனையா ரொம்ப பெரிய மனசு. ஏன்னா என்ன
சரி பண்ணணும். இருட்டுல இருக்கிற நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும், பலவீனமா இருக்கும்போது பலத்தை கொடுக்கணும், தனியா இருக்கும்போது அன்பை கொடுக்கணும். அப்ப என்னோட தெய்வம் நீதான். சரி, உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும்னு சொல்லி நான் டிராயிங் பண்ணி காமிக்கிறேன். ஒண்ணு தெரியுமா, இதுவரைக்கும் என்னோட இந்த தலை 2 பேர் முன்னாடி தான் வணங்கியிருக்கேன். என் அம்மா, அப்புறம் என் துளசி. இன்னைக்கு முன்னாடி நான் தலை வணங்குறேன். நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? கடவுளே, நான் யோசிக்கிறதெல்லாம் சரிதானா? இந்த ராதா, ஏ மோகன், எங்க குஷி, அப்படின்னா என்னோட மோகனுக்கு இந்த ராதா தான் சரியான ஜோடியா இருப்பாளா? ஆமாமா, நீங்க யோசிக்கிறது சரிதான். चली 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 गोकुल की राधा चली करके श्रृंगार वे जमुना के तट पे करे कृष्णा इंतजार रे என்ன தாமினி, எதுக்காக இப்ப டிவி ஆஃப் பண்ண நீ? அட என்ன தாமினி, நீ உள்ள வரும்போது பாட்டு எவ்வளவு சூப்பரா இருந்தது, நீ கேட்டல்ல? அதுக்கேத்த மாதிரி நானும் எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். தாமினி, உனக்கும் தோணுது இல்ல, நானும் அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு போனா எப்படி இருக்கும்ல? உண்மையான டான்ஸ் அந்த ராதா நம்ம தலையில நின்னு ஆடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் உங்களோட செல்ல காது அந்த டான்ஸை பார்த்து என்ஜாய் வேற பண்றாங்க. நான் இப்பவே சொல்றேமா, உங்க காதம்பரியோட மனசு மாறுது. இப்ப ராதா பேரை வர சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரம் பாருங்க, மோகன் கையில தாலியை கொடுத்து ராதா கழுத்துல கட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்ற? காதம்பரி ராதாவையும் மோகனையும் சேர்த்து வைக்க யோசிக்கிறாங்க. என்ன தாமினி, நீ இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எப்படி நடக்கும் அதெல்லாம்? எப்படி அவ ஒண்ணு சேர்க்க யோசிப்பா? என்னோட காது தான் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காளே. அது மட்டும் இல்லாம உனக்கும் மோகனுக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு இல்ல, அதனால உனக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பா. ஆனா எனக்கு அப்படி தோணவே இல்லம்மா. இன்னைக்கு ராதாவும் மோகனும் ஒன்னா இருக்கும்போது காதம்பரியும் அங்கதான் இருந்தாங்க. அவங்க வாயால சொன்னதை கேட்டேன். ராதா தான் மோகனுக்கு சரியான பொண்ணுன்னாங்க. ஒருவேளை என்னோட மோகனுக்கு இந்த ராதா தான் சரியான ஜோடியா? இத கேட்டுட்டு எப்படி தாமினி நீ அமைதியா இருக்க? இந்த காதம்பரி இருக்காளே, நாம எதை சொன்னாலும் ராதா பேச்ச தான் கேக்குறா. நீ சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துற போகுது. ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன்.
உங்க தங்கச்சி அந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி நான் ராதாவோட கதைய மொத்தமா முடிச்சிருவேன். இதுக்கப்புறம் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும். நீ என்ன பண்ணாலும் அந்த ராதா வந்து எல்லாத்தையும் மாத்தி எழுதி எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிடுறா. எல்லா பிரச்சனையிலயும் அந்த கிருஷ்ணர் வந்து அவளை காப்பாத்திடுறாரு. ஆனா இந்த வாட்டி காப்பாத்த முடியாதுமா. அட கல்யாணத்துல தூக்கி போடுங்கம்மா. அவளை இந்த உலகத்தை விட்டு நான் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். நான் மோகனோட சேர்ந்து வாழணும்னா அதுக்கு இந்த ராதா செத்துதான் ஆகணும். இங்க பாரு தாமினி, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா அந்த பிசாசு துளசி வந்து எப்படியாவது அவளை காப்பாத்திடுறாளே. துளசியோ இல்ல அந்த ராதாவோட கிருஷ்ணரோ, மோகனுக்காக நான் யாரோட வேணாலும் சண்டை போடுவேன். இந்த வாட்டி நான் பண்ண போற காரியத்தால அந்த துளசியால கூட எதுவும் பண்ண முடியாது. அப்படி என்னம்மா நீ பண்ண போற? ஹலோ, நான் உன்னை இப்பவே பார்க்கணும். ஓகே. யார் யாருக்கோ போன் பண்ற, எதையோ செய்யற, ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. மோகனையா, உங்க கண்ணில் கண்ணீரா? நீங்க இல்ல அழறீங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல, இது சும்மா தண்ணி. கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கண் கலங்கிடுச்சு. இந்த ரூம் ஒரே குப்பையா இருக்குல்ல. என்கிட்ட சொல்லுங்க மோகனையா, நீங்க ஏன் அழறீங்க? நான் ஒன்னும் அழலையே. நீங்க அழறது உங்க கண்ணில் தெளிவா தெரியுது. என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. நான் சொன்ன விஷயத்தை யார்கிட்டயாவது போய் சொன்னா அப்புறம் உன் தலைமுடியை கட் பண்ணிடுவேன். என்ன தெரியல ராதா, இந்த மொத்த உலகத்திலையும் நீ ஒருத்திதான் எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷம் தர. அதான் கண்ணில் தண்ணி வருது. என்ன தெரியல, ஆனா ஆனா என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான உணர்வுகளோட உறவுகளும் உன்னோட இணைஞ்சிருக்க. சந்தோஷம், சோகம், வலி, கோபம் எல்லாமே. பாரு, இப்ப குப்பை தூசி எல்லாமே கண்ணில் போயிடுச்சு. அந்த தூசி உன் கண்ணிலையும் விழுந்துருச்சு போல இருக்கு. இல்ல. சரி, நான் கிளம்புறேன். நீங்க கேட்டது இதுல இருக்கு. மெதுவா. நீங்க இதை வச்சு எதை பண்ணாலும் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப ஆபத்தானது. என்னை விட இது ஒன்றும் ஆபத்து இல்லை. டோன்ட் வரி. ஆபத்தான விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு எனக்கு தெரியும். ஓகே, போயிட்டு வரேன்.